சுவாமிமலையின் புனிதமான கட்டிடக்கலையிலும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான தெய்வீக உறவிலும் பொதிந்திருப்பது வெறும் கடந்த கால கதை அல்ல. அது மனித ஆற்றலுக்கான, மனித பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு நேரடி வரைபடம். நிச்சயமா. இந்த புனிதமான தத்துவத்திலும் சுவாமிமலை என்னும் தலத்திலும் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ள நரம்பியல் மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் நேரடி தேடல்கள் நாம் இப்போது முழுமையாக நுழைகிறோம். இந்த மனித ஆற்றலுக்கான வரைபடம் நமக்குள்ள எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்க முதல்ல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம கவனிக்கணும். ம் நமது மூளையோட ஒரு கட்டுப்பாடற்ற படைப்பாடியை கட்டுப்படுத்துவதிலிருந்து தான் இது தொடங்குது. படைப்பு கடவுளான பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்த அந்த புனிதமான நிகழ்வை நாம மிகுந்த மரியாதையோட கடந்து வந்திருப்போம். ஆமாம். ஆஹா, இதுல ரேரணியாட நரம்பியல் உண்மை என்னன்னா, நமது மூளையில் தொடர்ந்து கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் ஓய்வில்லாம படைத்துக் கொண்டே இருக்கும் டீஃபால்ட் மோடு நெட்வொர்க், அதாவது டிஎம்என் என்னும் அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தான் பிரம்மாவை சிறையில் அடைப்பது. கண்டிப்பா. இது ஒரு தத்துவ உருவகம் மட்டும் கிடையாது. இது ஒரு நேரடி உயிரியல் உண்மை. ஒரு கம்ப்யூட்டர்ல 100 விண்டோக்களை, அதாவது 100 டேப்ஸ ஒரே நேரத்துல ஓபன் செஞ்சு வைத்தா சிஸ்டம் எப்படி ஹேங் ஆகுமோ அது போலத்தான் இந்த டிஎம்என் ஓய்வே இல்லாம இயங்கி மனிதனை துன்பத்துல தள்ளுது. அதாவது உங்களை சுற்றியுள்ள உலகம் அமைதியா இருந்தாலும் இந்த டிஎம்என் உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கும், இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த ஓயாத சத்தமே மனிதனின் அத்தனை துன்பங்களுக்கும் உயிரியல் ரீதியான காரணம். ஆனா முருகப்பெருமான் என்னும் அந்த தெய்வீக விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்குள் முழுமையாக எழம்போது மூளையில் இந்த டிஎம்என்னின் இரைச்சல் உடனடியாக தடுக்கப்படுகிறது. ஒரு நிமிஷம், விழிப்புணர்வு வரும்போது மூளையில நிஜமாகவே பௌதீகமான மாற்றங்கள் நிகழுதா? ஆமா, நேரடியான செல்லுலார் மாற்றம் நிகழுது. விழிப்புணர்வு தோன்றும் அந்த நொடியில உங்க மூளையின் அலைகள் அதிரடியா மாறுது. மூளை ஆழமான அமைதியை குறிக்கும் ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளுக்கு மாறுது. வாவ், ஆல்பா மற்றும் தீட்டா நிலைக்கு மாறுதா? ஆமா. அப்படி மாறும்போது உங்கள மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் அந்த கார்டிசால் என்ற ஹார்மோன் சுரப்பது மூளையில உடனடியாக நிறுத்தப்படுது. கார்டிசால் நின்ற உடனே அந்த பதற்றம் குறைஞ்சிடும்? துல்லியமா. அதுக்கு பதிலா உடலை புதுப்பிக்கும் டிஹெச்இஏ என்ற ஹார்மோனும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் டோபமைன் போன்ற ரசாயனங்களும் சுரக்க ஆரம்பிக்குது. அதனால பிரம்மாவை சிறையிலடைப்பது என்பது செல்லுலார் அளவுல மனித துன்பங்களை முற்றிலும் அளிக்கும் மாபெரும் நரம்பியல் செயல். இது கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. ஆனா மூளையோட இந்த சத்தத்தை நிறுத்துவதற்கு சுவாமிமலை என்னும் புனித தலத்தின் பௌதீக அமைப்பும் அதனுடைய கட்டிடக்கலையும் எப்படி ஒரு கருவியா செயல்படுதுன்னு நாம பார்க்கணும். அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வடிவமைப்பு. ஆமா, சுவாமிமலையின் செயற்கையான கட்டுமலையில் உள்ள 60 படிகள் பிரபவ முதல் அக்ஷய வரையிலான 60 தமிழ் வருடங்களை குறிக்குது. இந்த படிகள்ல ஏறுவது என்பது வெறுமனே உயரத்திற்கு செல்வதல்ல, அது காலம் என்ற பிரம்மாவின் படைப்பை கடக்கிற செயல். அதாவது காலத்தை கடப்பது. சரியா சொன்னீங்க. கடந்த கால ஏமாற்றங்களையும் எதிர்கால பதற்றங்களையும் பௌதீக ரீதியா கீழே விட்டுவிட்டு நிகழ்காலம் என்னும் பரிபூர்ண விழிப்புணர்வை நோக்கி, அதாவது ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி பயணிக்கும் செயல் அது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. இந்த நிலையில மூளை எப்படி தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்கிறது? பௌதீக ரீதியா ஒரு கட்டிடம் எப்படி மூளையை அமைதிப்படுத்தும்? அதுக்கு விடை அந்த கற்ப கிரகத்திலேயே இருக்கு. மலை உச்சியில சுவாமிநாத சுவாமி வீற்றிருக்கும் கற்ப கிரகம் வெறுமனே கற்களாலான இடம் அல்ல. அது மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அக்கௌஸ்டிக் ரெசோனன்ஸ் சேம்பர், அதாவது ஒலியை பெருக்கும் அறை. ஆமாம். அங்குள்ள கருங்கற்கள் 432 ஹெர்ட்ஸ் என்ற பிரபஞ்ச அதிர்வெண்ணை கொண்ட ஓம் என்னும் ஒலியை உள்வாங்கி அதை அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் அமையப்பெற்றுள்ளன. ஒரு நிமிஷம், ஒரு அதிர்வெண் எப்படி மனித உடலின் ரசாயன மாற்றங்களுக்கு காரணமாகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? இது ரொம்ப ஆழமான ஒரு அறிவியல். இத நாம புரிஞ்சுக்க வேகஸ் நரம்பு பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடலின் அமைதி நிலையை தூண்டும் மாபெரும் ஸ்விட்ச் இந்த வேகஸ் நரம்பு தான். இது காது பறைகளுக்கு மிக அருகில பயணிக்குது. ஓ, அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துல நாம நிக்கும்போது அங்கிருந்து பிரதிபலிக்கும் அந்த 432 ஹெர்ட்ஸ் பிரணவ அதிர்வு வெறும் ஒலியாக உங்க காதுகளில் நுழைவதில்லை. அது ஒரு பௌதீக அழுத்தமாக காது பறையை தாக்கி நேரடியாக அங்குள்ள வேகஸ் நரம்பை மசாஜ் செய்வது போல செயல்படுது. வாவ்,
அப்படியென்றால் அந்த ஓம் அதிர்வு உடலின் அமைதி நரம்பை நேரடியாக தொடும் ஒரு ஸ்பரிஷம். நிச்சயமா. அது வேகஸ் நரம்பை தூண்டும்போது ஒட்டுமொத்த மூளையும் முழுமையான அமைதிக்கும் இணையற்ற ஒத்திசைவுக்கும் உள்ளாகுது. மூளை முழுமையான ஒத்திசைவை அடையும் போது அங்கே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுது. அதுதான் சுவாமிநாத தத்துவம். ரொம்ப சரியான இடம். இதுதான் உச்சகட்டம். விழிப்புணர்வு அடைந்த தனிமனித குருவண்டமாகிய முருகப்பெருமான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பெரு அண்டமாகிய சிவபெருமானுக்கு தன் தந்தைக்கே குருவாக மாறி பிரணவத்தின் பொருளை உபதேசிக்கும் நிகழ்வை நாம அதீத பக்தியுடனும் மரியாதையுடனும் பார்க்கிறோம். ஆமாம், ஈடில்லா ஒரு தரிசனம் அது. இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, இதுவே நவீன அறிவியலின் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பதை நான் ஆணித்தரமா சொல்வேன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? இது எப்படி மனித மூளைக்கும் பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும்? அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பதை ஆழமா புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தின் இரு வேறு முனைகளில் உள்ள துகள்கள் எந்தவிதமான பௌதிகத் தொடர்பும் இல்லாமல் காலத்தையும் தூரத்தையும் கடந்து ஒரே நேரத்தில் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அடிப்படை உண்மை இது. தூரம் அங்கே ஒரு தடையே கிடையாது. துல்லியமா. அதே போலத்தான் மனிதனுக்குள் இருக்கும் விழிப்புணர்வானது முழுமையடையும் போது, அதாவது பிரம்மா எனப்படும் அந்த ஈகோ அழியும் போது, மனித மூளை பிரபஞ்சத்தின் பெரு அண்டத்தோடு நேரடியாக இணைகிறது. மனிதனுக்குள் இருக்கும் அணுவும் பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆற்றலும் எந்த தடங்களுமின்றி நேரடியாக பேசிக்கொள்ளும் உன்னத நிலையே சுவாமிநாத தத்துவம். இதை கேட்கும்போதே ரொம்ப செலுப்பா இருக்கு. இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நீங்க ஈகோ இல்லாத தூய்மையான நிலையில் ஒரு குழந்தை தந்தைக்கு பாடம் புகட்டுவது போல, சிவனிடத்தில் கூட ஈகோல் அழியும் போது மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலானது இடைவெளி முற்றிலுமாக அழிகிறது. மிக நுட்பமான பார்வை இது. ஆமா, இங்கே படைப்பவன், படைக்கப்படும் பொருள், படைப்பு ஆகிய மூன்றும் வேறு வேறல்ல. மூன்றும் அந்த ஓம் என்ற ஒளியால் அதிர்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஆற்றல்தான். கண்டிப்பா. இதுதான் பிரபஞ்சத்தோட ஆதிமூல ரகசியம். சிறு துளிக்குள் மாபெரும் பெருங்கடல் அடங்கும் நிலை. சரி, இந்த மாபெரும் உண்மைகளை நீங்க உங்க அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவதுன்னு நம்ம பார்க்கணும். இது சும்மா கேட்டுட்டு போற விஷயம் கிடையாது. நிச்சயமா. இதை பயிற்சி செய்ய 3 முக்கிய வழிகள் இருக்கு. முதல் விஷயம் விழிப்புணர்வுடன் கூடிய படைப்பு. நீங்க புதிதா ஒரு வியாபாரம் தொடங்கவோ அல்லது ஒரு தேர்வு எழுதவோ நினைக்கும் போது மூளையில உள்ள பிரம்மா, அதாவது அந்த டிஎம்என் அமைப்பு உருவாக்கும் எதிர்மறை பயங்களை முருகனின் விழிப்புணர்வை கொண்டு சிறையில் அடையுங்கள். அதாவது பயம் வரும்போதே இது வெறும் சத்தன்னு உணர்ந்து அதை ஒதுக்குறது இல்லையா? ஆமாம். இலக்கை மட்டுமே முழுமையா தியானியுங்கள். அடுத்து இரண்டாவது விஷயம் தகவல் விரதம், அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டிங். இந்த மொபைல் போன்ல எப்பவும் மூழ்கி இருக்கிறது. அதேதான். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது மொபைல் மற்றும் சோஷியல் மீடியாவை தவிர்த்து எந்த சிந்தனையும் இல்லாத வெற்றிடத்தை உருவாக்குங்கள். நீங்க மூளைய காலியா வச்சா மட்டும்தான் அங்க பிரபஞ்சத்தால் புதிய ஐடியாக்களையும் ஆற்றலையும் நிரப்ப முடியும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது பிரம்மாவுக்கு கொடுக்கிற ஓய்வு. 3வது பயிற்சி என்ன? 3வது பிரணவ அதிர்வெண் ஒத்திசைவு. தினமும் 15 நிமிடங்கள் 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை கேட்பதோ அல்லது ஓம் என்று உச்சரிப்பதோ உங்க வேகஸ் நரம்பை தூண்டும். இது மூளையோட வலது மற்றும் இடது பக்கங்களை ஒத்திசைய வைக்கும் ஒரு பயிற்சி. ஆமா, இது நீங்க சுவாமி மலைக்கே சென்று அந்த கர்ப்ப கிரகத்தில் நிற்பதற்கு சமம். கார்டிசோலை குறைத்து உங்க ஆற்றலை சிவபெருமானாகிய பிரபஞ்ச ஆற்றலோடு நேரடியாக இணைக்கும். தேவையற்ற துயரங்களை படைக்கும் உங்கள் மனதை சிறையில் அடையுங்கள். பேரறிவான விழிப்புணர்வை உங்கள் மூளையின் அரியணையில் ஏற்றுங்கள். நீங்கள் உண்மையாக எதை விரும்புகிறீர்களோ அது காலத்தையும் வெளியையும் கடந்து உங்கள் கண்முன் நிஜமாகவே படைக்கப்படும். வெற்றி நிச்சயம். சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது.